வணக்கம், என் பெயர் புலி. நான் இந்த காட்டின் ஆளுமை. இங்கே நான் பிறந்தேன், வளர்ந்தேன் மற்றும் எனது வாழ்க்கையை எனக்கே உரித்தான முறையில் நடத்துகிறேன். நான் இந்த காட்டின் அழகையும் அதன் வலிமையும் விரும்புகிறேன். இந்த காட்டின் மனதை அறிந்திருக்கும் ஒரே உயிரினம் நான்தான். இங்கே வாழ்க்கை எளிதல்ல. மழைக்காலம், கோடைக்காலம், பசுவுக்காக வேட்டையாடும் நேரம் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக உள்ளது. இதை நமக்கு எதிராக இருக்கும் பல்வேறு உயிரினங்களும் உணர்கின்றன. இந்த காட்டின் பசுக்கள், மான்கள், ஓநாய்கள் எல்லாம் இந்த காட்டில் இன்றைக்கு வாழும் ஒருங்கிணைந்த சமூகமாகவே இருக்கின்றன. நான் ஒரு புலி, எனக்கு வேட்டை மிகவும் முக்கியம். நான் வேட்டையாடுவது எனது உணவு கிடைக்கும் வழி. ஆனால் இது எளிதானது அல்ல. வேட்டையின் நேரத்தில் நான் மிகுந்த கவனத்துடன் செயல்படுகிறேன். இந்த காட்டின் அமைதி, அவை தங்கியுள்ள மரங்கள், குடிசைகள், அவை எல்லாம் வேட்டை செய்யும் நேரத்தில் எனக்கு மிகுந்த உதவியாக இருக்கின்றன. நான் வெற்றிகரமாக வேட்டையை பிடிக்கும்போது அது என்னுள்ளும் ஒரு போராட்டம் என்பதாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் நான் சில நேரங்களில் வெற்றி பெற்றுவிடுகிறேன், சில நேரங்களில் தோற்றுவிடுகிறேன். ஆனால் அது இயற்கையின் ஒரு விதியாகும். காட்டின் உயிரினங்களுடன் எங்கள் தொடர்பு, உணவு பிரச்சினைகள், தண்ணீர் தேவை போன்ற பல விஷயங்களில் நம் ஒத்துழைப்பு முக்கியம். காடுகளின் வாழ்வை நாம் பின்பற்றுகிறோம், எப்போது கிடைக்கும் எதை தாங்கி செல்கின்றோம். நான் காடுகளுக்கு மிகுந்த மதிப்பை கொடுக்கின்றேன். எங்கே நடந்தாலும் நான் என்னுடைய தளர்ச்சியையும் என் சக்தியையும் சோர்வு இல்லாமல் மீட்டெடுக்கின்றேன். நான் என் உடலை வலிமையுடன் பராமரித்து நலமாக இருப்பதற்கான வழிகளை கவனிக்கின்றேன். இது காட்டின் சட்டங்கள். பசுக்கள் வேட்டை செய்யும் பொழுதில் நானும் முன்னிலை பெறுவேன். என்றாலும் இந்த காட்டில் எல்லாம் ஒரே நேரத்தில் சவால்களையும் சந்தோஷங்களையும் தந்து கொள்கின்றன. காட்டின் மழை, இதயத்தை கொல்லும் வெயிலின் சூடு, அந்த கடும் சூழல்களில்தான் நான் சகிப்புத்தன்மையை கற்றுக்கொள்கிறேன். இந்த காட்டின் உமி, அதன் மேன்மை. நான் ஒரு பகுதியாய் இருந்தாலும் இந்த காட்டின் இறுதி கண்ணோட்டம் என்னைப் பற்றி சொல்லும்போது அது என்னுடைய வீரம் மட்டுமல்ல, காட்டின் கலவையைப் பற்றி பேசும். என்னுடைய வாழ்க்கையில் நான் தோல்வி அடையும், வெற்றி பெறுவேன். ஆனால் என் காட்டுக்கான மைதானம் மட்டுமே பெரிதும் பேசப்பட வேண்டும். நான் ஒரு புலி. நான் இந்த காட்டின் ஒரு பங்கு. இனி என்னுடைய வழியில் சீரான ஆற்றல் பெறுவது, அதுவே என் பயணம். இந்த காட்டின் ஆற்றல் அதில் உள்ள எல்லா உயிரினங்களின் கூட்டுறவிலேயே உள்ளது. நீங்கள் என்னை ஒரு புலியாக பார்க்கலாம், ஆனால் இந்த காட்டின் மையம் நம்மெல்லாம். நன்றி.